ஆளில்லாத ஹைவே சாலை, பாஷாவை பின்தொடர்ந்த மர்ம கும்பல், நொடியில் நடக்கும் அதிர்ச்சி சம்பவம். திருப்பத்தூர் திக். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வாகன திருட்டு, செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர். அலுவலகம், மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் இருக்க வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தன. மேலும் இது குறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகேயுள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது. அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். ஆனாலும் திருப்பத்தூரில் குற்ற சம்பவங்கள் நடந்தது குறைந்த பாடில்லை. அந்த வகையில் ஆம்பூருக்கு அருகே அமைந்துள்ளது வடபுதுப்பட்டு கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்லாம் பாஷா. இவர் கடந்த 4ஆம் தேதியன்று தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வடபுதுப்பட்டு பகுதியில் உள்ள பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அந்த நேரம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஆள் நடமாட்டம் குறைவாக இருந்துள்ளது. இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் அஸ்லாம் பாஷாவை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் வழிமறித்துள்ளனர். ஒரு கணம் இதனால் பதற்றமடைந்த அஸ்லாம் பாஷா அங்கே என்ன நடக்கிறது என தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த போது அந்த 2 மர்ம இளைஞர்கள் அஸ்லாம் பாஷாவை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் இதில் காயமடைந்த அஸ்லாம் பாஷா கீழே விழுந்த சமயத்தில் அவரிடம் இருந்த செல்போன் மற்றும் பணம் ஆகியவற்றை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்று விட்டனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அஸ்லாம் பாஷா இது தொடர்பாக ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் இந்த வழிப்பறி சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதற்கிடையில் வெங்கிலி பகுதியில் போலீசார் வழக்கம் போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 இளைஞர்கள் வேகமாக வந்துள்ளனர். இதற்கிடையே அந்த வாகனத்தை போலீசார் மடக்கி பிடித்தனர். மேலும் அந்த வாகனத்தில் இருந்த 3 நபர்களிடம் 2 வீலரின் ஆவணங்கள் குறித்து விசாரித்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இதையடுத்து அவர்களது பேச்சில் பதற்றம் இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது போலீஸ் விசாரணையில் அவர்கள் 3 பேரும் கோணாமேடு பகுதியைச் சேர்ந்த பசுபதி, மாதவன், வசந்த் என்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி இவர்கள் சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளை குறிவைத்து அங்கு செல்லும் வாகன ஓட்டிகளை தாக்கி அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் பணம் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததும் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பசுபதி, மாதவன், வசந்த் ஆகிய 3வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 4 செல்போன்கள் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது திருப்பத்தூரில் நடக்கும் தொடர் திருட்டு சம்பவங்கள் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.